வெல்கம் டு யாழ்நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம கம்பு பீஸா செய்ய போகலாம் வாங்க. ஒரு கப்பு 250 கிராம் கம்பு மாவு எடுத்துக்கலாம். இதில் 125 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஈஸ்ட்டும் சுகரும் சேர்த்து நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம அலசி கட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பீஸா செய்ய ரெடி ஆயிடுச்சு. இதை 2 உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா தட்டிக்கலாம். தட்டி பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம். ஓரத்தில் லேசாக மடக்கி விட்டுறலாம். ஃபோக்ஸால் அந்த சென்டர்லலாம் கொஞ்சம் குத்தி குத்தி விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் கலந்து இப்போ பன்னீரை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதை கட் பண்ணி துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக அந்த பீஸா மேலே சாஸ் ஊற்றிக்கலாம். ஃபோக்ஸால் அப்படியே பிளேட்டில் தடவி விட்டுருங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அது எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். அதில் கொஞ்சம் கார்னு எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். நான் கார்னு கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். அதை எல்லாமே நான் சேர்த்துக்குவேன் அதில். இப்போ பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் சீஸ் கொஞ்சம் போட போகிறேன். சீஸை திருவி போட்டுக்கலாம். நான் இப்போ மாசரலா சீஸ் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ண சீஸை கூட போட்டுக்கலாம். நான் இப்போ பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம பீஸா ரெடி பண்ணினதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேகணும் நல்லா. இப்போ நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குது. அழுங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கம்பு மாவு பீஸா நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க.